வணக்கம் நண்பர்களே. மனசே மனசை கவனி என்ற நிகழ்ச்சியின் 143வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த எபிசோடில் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். மது விலக்குன்றது அந்த டாப்பிக்கு. ஆங்கிலத்தில் ப்ராஹிபிஷன் சொல்லுவாங்க. அதை பற்றி பேச போகிறோம். இது ஒரு பெரிய டாப்பிக்கு. அதனால் 2 பாகமாக பிரித்து பேசுகிறோம். பாகம் 1, பாகம் 2, இல்லைன்னா பார்ட் 1, பார்ட் 2. ஸோ இது மது விலக்கு நம்ம சொன்ன உடனே 2 கேள்வி நமக்கு மனசில் வரும். ஒன்று மது விலக்கு அவசியமா, 2வது மது விலக்கு சாத்தியமா. மது விலக்கு கொண்டு வர முடியுமா சார்? இவ்வளோ பேர் குடிக்கிறாங்க, இப்போ அதனால் நிறைய பிரச்சனை வராதான்னு கேள்வி கேட்கலாம். மது விலக்கு ஏன் சார் பண்ணணும்? மது விலக்கு அவசியமா? ஒரு சில பேர் குடிக்கிறாங்க, அதனால் பிரச்சனைகள் இருக்காங்க. மற்றவங்களாம் குடிச்சு நல்லா தானே இருக்காங்க, அது ஒரு அவசியமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த 2 கேள்விக்கு தான் நம்ம விடை தேட போகிறோம் இந்த ப்ரோக்ராமில். பார்ட் 1ல் மது விலக்கு அவசியமா அப்படின்றத பார்ப்போம். பார்ட் 2ல் மது விலக்கு சாத்தியமானதை பார்ப்போம். இது 2 தான் நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். சரி, அடுத்தது ஒரு கேள்வி வரலாம் அவங்க மனசில். உங்கள் பேக்ரவுண்ட் என்ன சார், இதை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சிகளை ரெகுலராக பார்க்குறவங்க, எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு தெரியும், நான் ஒரு மனநல மருத்துவர். மனநல மருத்துவருக்கு குடிநோயை ட்ரீட் பண்ணுறதும் அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்லேயும் ட்ரைனிங் இருக்கும். அவங்களால குடிநோயை ட்ரீட் பண்ண முடியும். அது ஒரு காரணம். அது மட்டும் காரணம் இல்லை. 1990களில் அரசு மனநல காப்பகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க, ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க. அது எதுன்னா இன்சார்ஜ் மெடிக்கல் ஆஃபீஸர்ன்ற ஒரு பொறுப்பு. டிஅடிக்ஷன் வார்டில் அப்போது 40 பெட்டு டிஅடிக்ஷன் வார்டு ஒன்று புதுசாக கட்டினாங்க கவர்மெண்ட்டில். அந்த வார்டுக்கு நான் இன்சார்ஜ் மெடிக்கல் ஆஃபீஸராக போஸ்டிங் போட்டாங்க. அப்போ தான் இந்த ஆல்கஹாலிசம், ட்ரக், இதை பற்றிலாம் ஒரு ஈடுபாடு வர ஆரம்பிச்சது எனக்கு. அங்கே வர பேஷண்ட்டை பார்த்து அவங்களுடைய சஃபரிங்ஸு எப்படி நல்லா ஆகுறாங்க, நல்லான பேர் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த ஃபீல்டில் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பல வகையாக இந்த ஃபீல்டில் இன்வால்வ் ஆகிட்டேன். இன்னும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய கண்டக்ட் பண்ணிட்டுருந்தேன். அது மாதிரி பல வகையான இன்வால்மெண்ட் இருந்தது. அதுதான் ஒரு முக்கியமான காரணம் இதை பற்றி நான் பேசுகிறதுக்கு. அடுத்த கேள்வி உங்களுக்கு, இப்போ ஏன் சார் இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் இருக்குது. இதே எபிசோடு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். அப்போது 2 பார்ட்டில் தான் பண்ணோம். அதனுடைய கண்டினியூஷன் மாதிரி தான். அதாவது அதை இம்ப்ரூவ் பண்ணி இப்போ ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். பட் இந்த காலகட்டத்துக்கு ஏன் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா, அதோட காரணம் என்னென்னா, கடந்த ஒரு 5-6 எலெக்ஷன்ஸாக, முக்கியமாக அசம்பிளி எலெக்ஷன்ஸில் மது விலக்கு இது ஒரு முக்கிய டாப்பிக்காக வந்துட்டுருக்கு. எந்த எலெக்ஷன்லேயும் எல்லா கட்சிகளுக்கும் அஜெண்டாஸ் இருக்கும். நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு கேன்வாஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு 4-5 எலெக்ஷன்ஸில் எல்லா கட்சிகளுக்கும் மது விலக்கு இல்லைன்னா மதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு அஜெண்டாவாக வந்துருச்சு. ஒரு சில கட்சிகள் மதுவில் கொண்டு வரோன்றாங்க, மதுவை இருக்கக்கூடாது ஸ்டேட்டில் அப்படின்றாங்க. ஒரு சில பேர் வேறு சில ஐடியாஸ் இருக்குது, அதாவது அதை டோன் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பல வகையான ஐடியாஸ் இருக்குது பல்வேறு கட்சிகளுக்கு. ஆகையினால இந்த நேரத்தில் இதை பற்றி பேசினா ஒன்றும் கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் இதை பற்றி பேசணும். சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். மது விலக்கு அவசியமாக பற்றி பேச போகிறோம். மது விலக்கு பற்றி புரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சமுதாயத்தில் அந்த ஆல்கஹால், அந்த மது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணோன்னா, தமிழ்நாடு இருக்க எல்லாருக்கும் ஒரு இன்வால்வ் பண்ணி ஒரு சர்வேயை கண்டக்ட் பண்ணோன்னா, அது ஒரு சில குரூப்ஸாக நம்மளுக்கு பிரிக்கலாம். நம்ம ஜனத்தொகையை, தமிழ்நாட்டில் இருக்க ஜனத்தொகையை. ஒன்று எப்போதுமே குடிக்காதவங்க. அவங்க குடினா என்னன்னே தெரியாது, அதை பற்றி எப்போதுமே அதை டேஸ்ட் பண்ணதே கிடையாது. இது ஒரு குரூப் இருக்கும். இன்னொரு குரூப் எப்போதாவது குடிப்பாங்க. அவர் சோஷியல் ட்ரிங்கர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த சோஷியல் ட்ரிங்கர்ஸ் ஒரு பார்ட்டி, ஒரு செலிப்ரேஷன் இருந்தால் போய் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. அடுத்த பார்ட்டி இல்லாட்டி அடுத்த செலிப்ரேஷன் வர வரைக்கும் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. இல்லை ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, டின்னருக்கு போகிறாங்க, அங்கே ட்ரிங்க் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அதை குடிப்பாங்க, அதோடு நிறுத்திடுவாங்க. இவங்க சோஷியல் ட்ரிங்கர். இவங்க வருஷத்தில் ஒரு தடவை குடிக்கலாம், மாதத்தில் ஒரு தடவை குடிக்கலாம், ஆனால் தொடர்ந்து குடிக்க மாட்டாங்க, எப்போதாவது தான் குடிப்பாங்க. இவங்க சோஷியல் ட்ரிங்கர்ஸ். சில பேர் நியூ இயருக்கு மட்டும் குடிச்சிட்டு அதோட விட்டுருவாங்க, அடுத்த நியூ இயருக்கு தான் குடிப்பாங்க. சில பேர் தீபாவளி அன்னைக்கு குடிக்கிறவங்க இருக்காங்க. அது மாதிரி சில அக்கேஷன்ஸுக்கு குடிக்கிறவங்கள சோஷியல் ட்ரிங்கர் சொல்கிறோம். 3வது குரூப் இது ஒரு முக்கியமான குரூப். இது குடி பிரச்சனையோடு குடிக்கிறவங்க.
பிரச்சனை பல வகையில் இருக்கலாம். ஒன்று வந்து உடல் ரீதியான பாதிப்பு இருக்கலாம், அவங்களுக்கு அல்சர் வந்திருக்கலாம், ரத்த வாந்தி வந்திருக்கலாம், மஞ்சக்காமல் வந்திருக்கலாம், பல வகையான பாதிப்புகள் வந்திருக்கலாம். இருந்தாலும் குடிச்சிட்டு இருப்பாங்க. இது ஒரு வகை ஹார்ம்ஃபுல் ட்ரிங்கிங் சொல்லுவோம். அடுத்தது வந்து டிபெண்டன்ட் சொல்லுவோம், ஆல்கஹால் டிபெண்டன்ட் ஆர் குடிநோய் வந்தவங்க. ஹார்ம்ஃபுல் ட்ரிங்க்ங்கிறவங்க தினந்தோறும் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் தினந்தோறும் குடிக்க மாட்டாங்க. பட் வந்து குடிக்கிறதால வர அந்த பிரச்சனைகளை வந்து இக்னோர் பண்ணிட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க. வீட்டில் சொல்லுவாங்க, இப்போ உடம்புலாம் கெட்டு போகுதுங்களே, குடிக்கிறது நிறுத்துங்களே, முடியாதுன்னு குடிச்சிட்டு இருப்பாங்க. டிபெண்ட்னு சொல்கிறது குடி நோய் வந்ததுன்னு சொல்கிறவங்க வந்து குடிக்கு அடிமை ஆகிடுவாங்க. அவங்க குடி இல்லாமல் இருக்க முடியாது, எந்த நேரமும் குடிச்சிட்டே இருக்கணும்னு தோணும், காலையிலேயே சில சமயம் குடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கள குடி நோயாளிகள்னு சொல்லுவோம். இந்த ஹார்ம்ஃபுல் ட்ரிங்கிங்கும் குடி நோயாளிகளும் ஒரு குரூப். இவங்களுக்கு குடியினால பிரச்சனை வந்துடுச்சு, அதிகமான பிரச்சனை வந்துடுச்சு, இவங்க குடியை விட்டு ஆகணுன்ற நிலைமையில இருக்காங்க. இந்த 3 குரூப்பும் சமுதாயத்தில் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனீங்களாம் ஏதாவது ஒரு குரூப்பில் இருக்கிறவங்க நீங்கள் மீட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுலேயே நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் குடிக்காமல் இருப்பாங்க, ஒரு சில பேர் ஒரு பார்ட்டி வந்தால் மட்டும் குடிப்பாங்க, ஒரு சில பேருக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். நம்மளுக்கே தெரியும், தொடர்ந்து குடிக்கிறாங்களே பாவம், அவங்க குடும்பம் என்ன பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் 3 குரூப்பாக பிரிக்கலாம். இந்த 3 குரூப்பையும் நம்ம வந்து யோசிக்கிறோம். இந்த 3 குரூப்பையும் யோசித்து தான் நம்ம வந்து மதுவிலக்கு அவசியமா இல்லையான்னு முடிவெடுக்க முடியும். ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு குரூப் இருக்குல்ல, குடிநோயாளிகள், அவங்கள பார்த்துட்டு குடிநோயாளிகள் இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, மதுவிலக்கு போட்டலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த 3 குரூப்பையும் பார்க்கணும், இதில் வர பிரச்சனைகளை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் சீர்தூக்கி மதுவிலக்கு அவசியமா இல்லையான்னு பார்க்கணும். சரி, அதுக்கு எப்படி பண்ணலாம்? அதை வந்து ஒரு டாபிக் வைஸ் பார்ப்போம், ஒவ்வொரு தலைப்பில் வந்து பார்ப்போம். ஒரு தலைப்பு வந்து குடிநோயினால் ஏற்படும் பிரச்சனைகள். குடிநோய் வந்துடுச்சு, குடிக்கு அடிமையாயிட்டார், இவருக்கு வந்து குடி ஒரு பிரச்சனையை மீறி குடிச்சிட்டு இருக்கார், அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து குடிப்பழக்கம் நான் சொல்கிறது வந்து சோஷியல் ட்ரிங்கர். அவருக்கு வந்து குடி நோயாக மாறலை, எப்போது எடுத்து குடிக்கிறார், இல்லாட்டி சில சமயம் 6 மாதத்துக்கு ஒரு குடிக்கிறார், அந்த மாதிரி இருக்கிறவங்க, அந்த மாதிரி குடிப்பழக்கம் இருக்கிறவங்கள என்ன பிரச்சனை வரலாம், தனி மனிதனுக்கு என்ன பிரச்சனை வரலாம், சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை வரலாம்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் 3வது ஒரு முக்கியமான கேள்வி, ஏன் சார் குடிக்கிறாங்க இவங்க, அது தேவையில்லையே, குடியினால என்ன பெனிஃபிட் இருக்குது, அது ஒரு டானிக்காக கிடையாது, அது ஏன் சார் குடிக்கிறாங்க, அது என்னன்னு பார்ப்போம். ஏன் மக்கள் குடியை நாடுகிறார்கள் அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் 2 டாபிக் வந்து மது விலக்கை பற்றி பார்ப்போம். மது விலக்கினால் ஏற்படும் நன்மைகள், என்னென்ன நன்மைகள் மதுவிலக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால், நாளைக்கே வந்து மதுவிலக்கு அமல்படுத்துகிறோம் தமிழ்நாட்டில்னா என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அதனால் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மதுவிலக்கினால் ஏற்படும் பிரச்சனைகள், மதுவிலக்கு கொண்டு வந்துட்டோம், அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், எப்படிப்பட்ட ப்ராப்ளம்லாம் வரும், எப்படியெல்லாம் வரும் அப்படின்ட்டு பார்க்கணும். இந்த 5 டாப்பிக்லேயும் மதுவை பற்றி நம்ம யோசித்து அலசி ஒரு முடிவுக்கு வரணும். நம்ம முதல் டாபிக் நான் சொன்னது வந்து குடிநோயினால் வரும் பிரச்சனைகள். குடிநோயை பற்றி ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன், ரொம்ப ஷார்ட்டாக. இது வந்து இதை பற்றி தனியாக ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். குடிநோயினா என்ன அறிகுறிகள், ஒருத்தர் குடிநோய் இருக்குன்னா என்னென்ன அறிகுறிகள் சொல்லலாம், ரொம்ப ப்ரீஃபாக சொல்லி முடிச்சிடறேன். யாருமே குடிநோயாளியாக பிறப்பதில்லை, பிறந்தவொன்னே குடிநோயாளியாக யாரும் பிறக்கிறதில்லை. வளரும் பொழுது பல வகையான காரணங்களால் ஒருவர் குடிநோயாளியாக மாறுகிறார். 20 வயசில் மாறலாம், 30 வயசில் வரலாம். இந்த அடிமையாகிறது வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்குது. ஒரு முக்கியமான அறிகுறி வந்து இவங்களுக்கு வந்து 2 குடிக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி குறையும். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறவர் 6 மாதத்துக்கு ஒரு தடவை குடிப்பார், அப்புறம் 3 மாதம் ஆகும், மாதம் குடிப்பார், சம்பள நாள் அன்றைக்கி போய் குடிச்சிட்டு வருவார், அதுக்கப்புறம் வாரம் குடிப்பார், ஞாயிற்றுக்கிழமை குடிப்பார், அப்புறம் சனி ஞாயிறு குடிப்பார், அப்புறம் வாரம் முழுக்க குடிப்பார், ஈவினிங் குடிப்பார், அதுக்கப்புறம் மார்னிங்கில் குடிக்க ஆரம்பிப்பார். அந்த மாதிரி ஒரு இடைவெளி குறைய ஆரம்பிக்கும் போது குடிநோய் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். எப்போ அவர் வந்து நல்லா இருக்குது குடி, நம்ம இடைவெளி குறைச்சி குடிப்போம், போன வாரம் தானே குடித்தோம், இந்த வாரம் பரவாயில்ல இந்த வாரம் குடிப்போம் அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த இடைவெளி குறையுதுன்னா குடிநோய் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். எப்போ ஒருத்தர் தனிமையில் குடிக்கிறாரோ அதுவும் ஒரு அறிகுறியாக ஏற்றுக்கலாம் நம்ம. ஏன்னா எப்போதுமே குடிக்கிறவங்க பெரும்பாலான நேரத்தில் ஒரு குரூப்பாக தான் குடிப்பாங்க, ஒரு ஃப்ரெண்டோடு தான் போய் குடிப்பாங்க, தனியாக குடிக்க மாட்டாங்க. ஒரு 4 ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு ஜாலியாக குடிக்கலாம்னு குடிப்பாங்க. எப்போ அவர் தனிமையில் குடிக்கிறாரோ,
கையில் இருக்கிற காசுலாம் நம்மளுக்கே குடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தனிமையில் குடிக்கிறாரோ அப்போ குடிநோய் வர ஆரம்பிச்சிச்சு, குடிநோய் செட் ஆகுதுன்னு அர்த்தம். யூஸ்வலாக குடிக்கிறவங்க வந்து ஈவினிங்கில் குடிப்பாங்க, டின்னர் டைமில், டின்னருக்கு முன்னாடி குடிப்பாங்க, அதுதான் பெரும்பாலான நேரங்களில். பட் எப்போ ஒருத்தர் காலையில் குடிக்கிறாரோ, காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே குடிக்கணுன்ற எண்ணம் வந்து காலையில் குடிக்க ஆரம்பிக்கிறாரோ அவருக்கு குடிநோய் வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்த முக்கியமான அறிகுறி வந்து வழக்கமான போதைக்கு வாடிக்கை அதிகமாக குடிக்கிறது. எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போ ஒரு பெக்கு சாப்பிட்டா வர கிக்கு, அந்த போதை ஒரு 6 மாதம் குடித்தா அந்த ஒரு பெக்கு பத்தாது அவருக்கு, 2 பெக்காக சாப்பிடணும். கொஞ்ச நாள் பொறுத்து அந்த 2 பெக்கு பத்தாது அவருக்கு, 1/4 பாட்டில் சாப்பிட்டா தான் அந்த போதை வரும் அவருக்கு. அதனால் 1/4 பாட்டில் சாப்பிடுவார். கொஞ்ச நாள் பொறுத்து அந்த 1/4 பாட்டில் பத்தாது, 1/2 பாட்டிலாக குடிக்கணும். அதுக்கப்புறம் 1 பாட்டில் குடிப்பார். அப்புறம் அவர் வந்து பெருமையாக சொல்லுவார், நான் 1 பாட்டில் அடிச்சா விட கல் மாதிரி நிற்பேன் அப்படின்வார். அந்த ஸ்டேஜ் ஒருத்தர் வந்துட்டாருன்னா குடிநோய் வந்துருச்சுன்னு அர்த்தம், குடிநோய் சீரியஸாக ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த அறிகுறிகள்லாம் ஒருத்தர் வந்துருச்சுன்னா அவருக்கு எப்போதுமே குடியை பற்றி தான் சிந்தனை இருக்கும். குடி இல்லைன்னா எங்கே போய் வாங்குறது, எப்படி காசு ரெடி பண்ணுறது அப்படின்னு தோணும். குடிச்சிட்டாருன்னா அந்த போதையில் இருப்பார். ஸோ எப்போதுமே குடியை பற்றிய ஒரு ப்ரீ ஆக்குபேஷன் சொல்லுவோம், ஒரு சிந்தனை அது எப்போதுமே இருக்கும். இது ஒரு அறிகுறி. அடுத்தது ஒரு எண்ணம் வரும் அவருக்கு, குடித்தாதான் நம்ம வந்து ஸ்டெடியாக வேலை செய்ய முடியும், குடித்தாதான் நம்ம வேலை நல்லா வருதுன்னு நினச்சிக்குவார். ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பார், ஒரு ஒரு ப்ரஷ் எடுத்து அப்படி ஸ்ட்ரோக் போட்டார்னா பிரமாதமாக ஆராயிரம் இருப்பார். குடிக்க ஆரம்பித்து குடிநோயாக மாறி இருக்கும். கொஞ்ச நாள் பொறுத்து என்ன சொல்லுவார், குடித்தாதான் சார் என்னால் வரைய முடியும், குடிச்சு நிறுத்தினா கை நடுக்கம் வந்துடும், அதனால் குடிக்கிறது நல்லது சார், நான் குடித்தா ஸ்டடியாக வேலை செய்வேன் சார் அப்படின்வார். குடித்தாதான் நல்லா வேலை செய்ய முடியுன்ற ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா அவருக்கு குடிநோய் முத்தி போச்சுன்னு அர்த்தம். அடுத்தது குடி மேலே இருக்க கட்டுப்பாடு போயிடும். சில பேர் வந்து ஒரு குடிக்கலான்னு போவாங்க, 2 பெக்கு சாப்பிடலான்னு நினைப்பாங்க, 2 பெக்கு சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஒரு கட்டுப்பாடு இருக்கும், அந்த கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக போயிடும். லாஸ் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அதாவது அந்த கட்டுப்பாடு கம்ப்ளீட்டாக போயிடும். ஒரு 1000 ரூபாய் கையில் எடுத்துகிட்டு போகிறாரு, 200 ரூபாய்க்கு தான் குடிக்கணும்னு போவார். 200 ரூபா குடித்தோன்னா ஒரு 100 ரூபாய் சாப்பிட்லாமே, இல்லை ஒரு 500 ரூபாய்க்கு சாப்பிட்லாமேன்னு 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்துடுவார். அந்த கட்டுப்பாடு எப்போ போகுதோ அப்போ குடிநோய் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்த ஒரு முக்கியமான அறிகுறி வந்து குடியினால் வர மறதி, பிளாக் அவுட்னு ஆங்கிலம் சொல்லுவோம். முதல் நாள் ஈவினிங் போய் குடிச்சிருப்பார், குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பார், வீட்டுக்கு வந்துட்டு படுத்து தூங்கியிருப்பார், காலையில் எழுந்திருப்பார். ஏஞ்சா அவருக்கு வந்து நேற்று எங்கே போனோம், யாரை பார்த்தோம், என்ன சாப்பிட்டோம், யார் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தோம், ஆட்டோ பிடிச்சி வந்தோமா இல்லை பைக்கில் வந்தோமா, அது எல்லாமே தெரியாது. அந்த ஒரு 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ அவருக்கு என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது. எவ்வளோ யோசித்தாலும் அந்த ஞாபகம் திரும்பி வராது அவருக்கு. இது வந்து குடியினால் ஏற்படக்கூடிய ஒரு மறதி, இதை வந்து பிளாக் அவுட் சொல்லுவோம். இது வந்தாலும் குடிநோய் அதிகமாகிட்டு வருதுன்னு அர்த்தம். தூக்கமின்மை, அதாவது தூக்கமே வராது குடிக்கிறவங்களுக்கு. கொஞ்ச நாள் பொறுத்து குடித்தாதான் தூக்கம் வரும்ன்ற எண்ணம் வந்துட ஆரம்பிச்சிடும். ஆகையினால எப்போ ஒருத்தர் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாரோ, குடிக்கிறவர் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாரோ குடிநோய் வந்துடுச்சுன்னு அர்த்தம். குடிநோயில் ஒருத்தருக்கு எப்போ உடலில் வியாதி வருதோ, தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா வகையான வியாதியும் வரலாம், எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படலாம். அந்த மாதிரி குடி சம்பந்தப்பட்ட வியாதிகள், கல்லீரல் பாதிப்புதல், மஞ்சக்காமாலை வருத்து, வயிற்றில் வந்து புண்ணு வருத்து, ரத்த வாந்தி எடுக்கிறது, வலிப்பு வருத்து, ஞாபக மறதி வருத்து, இந்த மாதிரி வியாதிகள் வந்துருச்சுன்னா இவருக்கு வந்து குடி முத்தி போச்சுன்னு அர்த்தம். அடுத்தது குடியை நிறுத்தினா இவருக்கு ஒரு சில உபாதைகள் வரும். குடியை நிறுத்துறான்னு கை நடுக்க ஆரம்பிச்சிடும், பரபரப்பாக இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கும், சில சமயம் காதில் குரல் கேட்குற மாதிரி இருக்கும், சில சமயம் கண்ணில் உருவங்கள் தெரியும், பயப்படுவாங்க ஏதோ ஆகிட போதும்னு. இதெல்லாம் குடியினால் வர உபாதைகள், விட்ராயல் சிம்டம்னு சொல்லுவோம். சில பேர் குடியை நிறுத்தினா ஃபிட்ஸ் வரும், சில சமயம் அதில் உயிரை போயிடும். டெலியன் ட்ரம்னு ஒரு நோய் இருக்குது, குடி நிறுத்தத்தால் வர நோய். அந்த நோய் வந்து அது வந்து ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி, அது சரியாக ட்ரீட் பண்ணலாம் உயிரிழப்பு ஏற்படும். ஆகையினால குடியில் நிறுத்தத்தால் அவருக்கு பிரச்சனைகள் வருதுன்னா குடிநோய் முத்தி போச்சுன்னு அர்த்தம். அது இல்லாமல் ஒருத்தருக்கு குடியினால் குடும்பத்திலேயோ தொழிலிலோ பொருளாதார ரீதியிலோ உடலிலோ பிரச்சனை வந்துருச்சுன்னா அவருக்கு குடிநோய் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். இது எல்லாமே குடிநோயினால் வர பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், குடும்ப ரீதியான பிரச்சனைகள், பல வகையான பிரச்சனைகள் வரலாம். இதை பற்றிலாம் டீட்டெயிலாக ஈச் எபிசோட் பண்ணியிருக்கோம். குடும்பத்துக்குன்னு தனியாக ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம், தொழிலுக்குன்னு தனியாக ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். எங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து போதையற்ற வாழ்வை நோக்கின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு மேலே பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த எபிசோடில் இதை பற்றியெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பேன். சரி, அடுத்தது வந்து குடி பழக்கத்தால் வரும் பிரச்சனைகள் என்னன்னு பார்ப்போம். குடி பழக்கம் நான் சொல்கிறது எப்பாவது ஒருத்தர் குடிக்கிறவங்க,
டெய்லி குடிக்கிறவங்க கிடையாது, பிரச்சனைகளோடு குடிக்கிறவங்க கிடையாது, எப்போது ஒரு பார்ட்டினா போய் குடிக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸுகளோடு போய் குடிக்கிறவங்க, ஒரு பண்டிகை நாளில் குடிக்கிறவங்க, இவங்களை பற்றி பேச போகிறோம். இவங்களால என்ன சார் பிரச்சனை வரும், எப்போது ஒரு வாட்டி தான் குடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நியாயமான கேள்வி. பட் குடியின் தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கியமாக குடி வந்து மூளையையும் மனசையும் பாதிக்கிற ஒரு கெமிக்கல், ஒரு ரசாயனம். இதை குடிக்கிறவங்களுக்கு மூளை பாதிப்பு ஏற்படும் டெம்பரவரியாக. அந்த மூளை பாதிப்புனால மனசு அந்த கட்டுப்பாடு குறைய ஆரம்பிக்கும். போதை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோன்னு தெரியாது, என்ன பேசுகிறோன்னு தெரியாது. போதை அதிகமாக சில டைம் நடக்க முடியாது, ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு கோடு போட்டு அதில் நடக்க முடியாது. அந்த அளவுக்கு தடுமாற்றம் வந்துடும். அந்த தடுமாற்றம் வரும்பொழுது கட்டுப்பாடும் குறைஞ்சிடும். நம்ம எல்லாருக்கும் மனசில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஒரு இன்ஹிபிஷன் இருக்குது. இது செய்யக்கூடாது, செய்யறது தப்புன்னு ஒரு எண்ணம், இது சொன்ன அசிங்கம்னு எண்ணம், அது மாதிரி ஒரு கட்டுப்பாடு மனசில் இருக்குது. எல்லாருக்குமே உண்டு. அந்த கட்டுப்பாடில் தான் நம்ம வந்து தேவையில்லாத சில விஷயங்கள் நம்ம பண்ணுறதில்ல. இப்போ வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வருது ஒருத்தரோட, ஒருத்தர் இன்னொருத்தரோட சண்டை போடுறாரு, பக்கத்து வீட்டுக்காரர் வந்து திட்டிகிட்டு இருக்காரு, வரம்பு மீறி பேசுகிறாரு, ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாரு, குடும்பத்தாரெல்லாம் பேசும்போது இவருக்கு வந்து கோபம் அதிகமாகிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் அடிச்செல்லாம் போல தோணும், ஓங்கி வர ஆரோட்டலாமான்னு தோணும். இருந்தாலும் கட்டுப்படுத்திக்குவார். ஏன்னா அது வந்து இன்னொரு பெரிய பிரச்சனையாகிடும், இது எதுக்கு இப்படியே விட்டுரும், வேறு வழியாக அதை டீல் பண்ணுவோம், போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த கட்டுப்பாடு வந்து குறைஞ்சிரும். தனி மனித கட்டுப்பாடு குறைய ஆரம்பிக்கும் இண்டிவிஜுவலாக. அது ஆளை பொறுத்தது. ஒரு சில பேருக்கு ஒரு பெக்கு சாப்பிட்டாலே அந்த கட்டுப்பாடு குறைஞ்சிரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெக்கு சாப்பிட்டு ஆவோன்னு ஆட்டம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த கட்டுப்பாடு குறையிறதால என்ன ஆகும்னா குற்றங்கள் அதிகமாகலாம். இப்போ வந்து கோவம் வந்து அடிச்சிடலாம், அதனால் சில விளைவுகள் ஏற்படுத்தி ஒரு குற்றம் நிகழலாம். அது இல்லாமல் முக்கியமாக பாலியல் குற்றங்கள் அதிகமாகுதுன்றாங்க. அது அந்த செக்ஷுவல் இம்பல்ஸ் இருக்கு இல்லையா, செக்ஷுவல் இம்பல்ஸ் எல்லா மனுஷனுக்கும் உண்டு. அந்த இம்பல்ஸை கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். அதுதான் வந்து நம்மளுடைய மனித தன்மை. அந்த செக்ஷுவல் இம்பல்ஸ் எந்த இடத்துல வந்தாலும் அதை கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து இந்த அந்த 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 செக்ஸ் வந்து இன்னொரோடு தான், கணவன் மனைவியோடு தான் வச்சுக்கணும், மனைவி கணவனோட தான் வச்சுக்கணும் அப்படின்ற நியதி இருக்கு இல்லையா, சோஷியல் கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, அந்த சமூக கோட்பாடுகளோடு நம்ம நடக்கிறோம். பட் இந்த கட்டுப்பாடு குறையத்தால், குடியினால் வர அந்த இன்ஹிபிஷன் குறையறதால, சில வக்கிர எண்ணங்கள் கட்டுப்பாடு தடிகட்டு ஓடுறதால பாலியல் குற்றங்கள் அதிகமாகும். நிறைய நேரங்களில் நீங்கள் வந்து பாலியல் குற்றங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அந்த ஆள் குடிச்சிட்டு இருந்தான் சார் அந்த நேரத்தில். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அதுலேயும் சொல்கிறாங்க அந்த ஆள் ட்ரக்கில் இருந்த மாதிரி இருந்தது அப்படின்ற. ஸோ குடி, போதை மருந்துகள் அந்த இன்ஹிபிஷனை குறைக்கிறதாலையும் மனதை வந்து தடுமாற வைக்கிறதாலையும் பாலியல் குற்றங்கள் அதிகமாகலாம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே குற்றங்கள் அதிகமாகும். என்ன மாதிரி குற்றங்கள் அதிகமாகும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த கிரிமினல் கேங்ஸ்ன்னு சொல்லுவோம், லோக்கல் தாதாக்கள், அவங்களுக்கு கூட இருக்கிற அந்த குழு, அந்த கும்பல், இவங்கெல்லாம் வந்து நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆவாங்க. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இல்லை ஆளை போய் அடிச்சுட்டு வர்றது, ஆளை தூக்கிட்டு வந்து கடத்தி வைக்கிறது, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதில் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆளை போய் அடிச்சுட்டு வர்றதுக்கு 2 பாட்டில் போட்டு போவாங்க. அந்த ஒரு இன்ஹிபிஷன் இல்லாமல் அடிச்சுட்டு வரலாம். அந்த 2 பாட்டில் உள்ளே போச்சுன்னா அந்த அக்ரஷன் வெளியே வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் குற்றங்களுக்கு வந்து ஒரு உதவிகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குற்றங்கள் அதிகரிக்கும். அது குடிப்பழக்கம் இல்லை, இருந்தாலும் அந்த மாதிரி நேரத்தில் குடிச்சிட்டு போய் அடிச்சுட்டு வரலான்னு தோணும். இது வந்து இன்னொரு முக்கியமான காரணம் குடிப்பழக்கத்தால் வர பிரச்சனைகள்ல. குடும்ப வன்முறை இதுவும் ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள், டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். குடும்பத்தில் வந்து ஒருத்தர் குடிக்கிறாருன்னா குடும்பத்தில் பல வகையான பிரச்சனைகள் வரும். ஒரு பிரச்சனை வந்து குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறது, அவங்கள வந்து சுடுசொல் சொல்லி திட்டுறது, அக்ரெசிவாக இருக்கிறது, அடிக்கிறது, அவங்கள வந்து துன்புறுத்துறது, இது எல்லாமே வந்து குடியினால் ஏற்படுதுன்றாங்க. நிறைய நேரங்களில் குடும்ப வன்முறைகளில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு குடிச்சிட்டு இருப்பார். நிறைய நேரங்களில் இந்த குடும்ப வன்முறைகள் வந்து ஆணால பெண்ணுக்கு ஏற்படும். அதுதான் மெஜாரிட்டியாக தான் நடக்கும். ஸோ குடும்ப வன்முறைகள், டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து குடியினால் வரலாம், குடி போதையினால் வரலாம். இது இல்லாமல் குடிக்கிறவங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிக்கலாம். அடுத்த முக்கியமான பிரச்சனை வந்து சாலை விபத்துகள், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் சொல்கிறோம் இல்லையா, ஆர்டிஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து குடிக்கும் அதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது அப்படின்றாங்க.
நீங்கள் கூட மெட்ராஸில் போன ஒரு மாதம் நடந்த ஒரு எல்லா விபத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சிக்னிஃபிகண்ட் நம்பர் வந்து ஆல்கஹால் ரிலேட்டடாக இருக்கும். குடிச்சிட்டு ஓட்டியிருப்பாங்க. அவங்க குடி நோயாளியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாதாரண ஆளுங்களாக இருப்பாங்க. நியூ இயருக்கு பார்ட்டிக்கு போயிருப்பாங்க, நியூ இயருக்கு மட்டும் தான் குடிப்பாங்கன்னு வச்சுங்களேன். நியூ இயருக்கு பார்ட்டிக்கு போயிருப்பாங்க, குடிச்சிட்டு இருப்பாங்க. குடிச்சிட்டு வண்டியில் போயிருப்பாங்க, காரில் போயிருப்பார், இல்லாட்டி ஸ்கூட்டரில் போயிருப்பார். நல்லா குடிச்சிட்டார், போதை வந்துருச்சு. அதோட அப்படி போவார், ஆக்சிடெண்ட் ஆகிடும். அந்த ஆக்சிடெண்ட் எந்த லெவலில் வேணா இருக்கலாம், உயிரிழப்பு கூட ஏற்படலாம். அவர் என்ன சொல்லுவார், சார் பாழா போன குடியை குடிச்சு தெரியாமல் போயிட்டேன் சார், நான் எப்படியும் ஓட்டிடுவேன்னு நினச்சேன் சார், எனக்கு குடி நோயெல்லாம் கிடையாது சார், இது மாதிரிலாம் பண்ணதே இல்லை சார், அந்த குடியை குடிச்சிட்டு போனது தான் சார் பெரிய தப்பு அப்படின்வார். பட்டு அந்த குடியை குடிச்சிட்டு போய் விபத்து நடந்த பிறகு எவ்வளோ பெரிய தப்பு நீங்கள் வருந்தினாலும் ஒரு உயிர் போயிருக்கலாம், பல சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஆகையினால சாலை விபத்துக்களுக்கு ஒரு முக்கியமான காரணம் குடிப்பழக்கம். குடி நோயாளியாக இருக்கலாம், குடி பழக்கமாக இருக்கலாம். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம் ஒரு பிரச்சனைகளாக வர்றதுக்கு. மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய குடும்பத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். கணவன் சாதாரணமாக குடிப்பார், பட் மனைவிக்கு அது பிடிக்காது, அந்த ஸ்மெல்லு பிடிக்காது, குடிச்சிட்டு அவர் பண்ணுற பிஹேவியர் பிடிக்காது. அதனாலேயே மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். அதனாலேயே எந்த அளவுக்கு போகணும்னா பிரிஞ்சிற அளவுக்கு போகலாம் சில மன வாழ்க்கைகள். ஸோ மன வாழ்க்கைகள் பிரச்சனைகள் வரலாம், குடிப்பழக்கத்தால் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம். அடுத்தது வந்து தனி மனித ஆரோக்கியம் பற்றி பார்ப்போம். குடிப்பழக்கத்தால் தனி மனித ஆரோக்கியம் குறையும், அவங்க ஹெல்த் வந்து குறைய ஆரம்பிக்கொன்றோம். குடி நோயாளியாக இருக்குன்னு அவசியம் இல்லை, சாதாரணமாக குடிக்கிறவங்களே. ஏன்னா சில பேருக்கு வந்து குடி வந்து சில வகையான ரியாக்ஷன்ஸ் ஏற்படுத்தும். சில பேருக்கு அல்சர் இருக்கலாம், மைல்டாக இருக்கலாம். அதை பற்றி இக்னோர் பண்ணிவிட்டு அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் குடிக்கிறாருன்னா அந்த அல்சர் அதிகமாகி ரத்த வாந்தி கூட போகலாம், குடிப்பழக்கத்தால், குடி நோயால் சொல்ல. அதே மாதிரி ஒருத்தர் டயபெட்டிஸ் இருக்குன்னு வச்சா, சர்க்கரை வியாதி இருக்குன்னு வச்சுங்க, அவர் தொடர்ந்து குடிப்பழக்கத்தில் இருக்காருன்னு வச்சுங்களேன், அப்போது அந்த டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். ஆகையினால குடிப்பழக்கத்தால் தனி மனித ஆரோக்கியம் குறைய ஆரம்பிக்கலாம். அடுத்தது வந்து குடிப்பழக்கம் எப்போ குடிநோயாக மாறும்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இன்றைக்கி நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், ஒரு 5 வருஷத்துக்கு அது மாதிரி இருப்பேன், வருஷத்துக்கு ஒரு தடவை நியூ இயர் மட்டும் குடிச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் திடீர்னு என் மனசில் ஏற்பட்ட சில மாறுதலில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குடிக்கிறவர் 6 மாதத்துக்கு ஒரு தடவை குடிக்க ஆரம்பிப்பேன், அப்புறம் மாதம் குடிக்க ஆரம்பிப்பேன், அப்புறம் குடி நோயாளியாக மாறிடுவேன். யாரையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எந்த ஒரு நபரும் குடிப்பழக்கம் இருந்தால் அவரால் குடிநோயாளியாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவர் ஆக மாட்டார் யாராலையும் சொல்ல முடியாது. எந்த ஒரு மருத்துவராலையும் அதில் இவர் டெஃபினட்டாக குடிக்க மாட்டார், குடிநோய் வராது இவருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய பல காரணங்கள் இருக்குது. உடல் ரீதியான காரணங்கள், மனோ ரீதியான காரணங்கள், சமுதாய காரணங்கள் இருக்குது. ஒருத்தர் ஏன் குடிநோயாக மாறுறாருன்னு. ஆகையினால் எப்போ ஒருத்தர் குடிப்பழக்கம் இருக்கோ அவர் குடிநோயாளியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து குடிநோயினால் சமூக பொருளாதார பிரச்சனைகள் வரலாம், ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாகலாம் அப்படின்றாங்க. குடிப்பழக்கத்தில் நிறைய செலவு பண்ணுறவங்க இருக்காங்க, நிறைய காஸ்ட்லி ட்ரிங்க் வாங்கி குடிக்கணும்னு நினைப்பாங்க, வரம்புக்கு நம்ம சக்திக்கு மீறி குடிக்கிறவங்க இருப்பாங்க. குடிப்பழக்கமாக தான் இருக்கும், பட் அதுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. அந்த குடியை வாங்குறதுக்கு செலவு பண்ணுவாங்க, அதோடு சேர்ந்து பண்ணுறதுக்கு நிறைய பார்ட்டி த்ரோ பண்ணுவாங்க. குடிக்கணுன்ற ஆசையினால் எப்போதும் ஒரு வாட்டி தான் பண்ணுவாங்க, இருந்தாலும் நிறைய செலவு பண்ணுவாங்க. இதனாலேயும் பொருளாதார பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் ஒரு சில குடிப்பழக்கத்தால் ஏற்படும் பிரச்சனைகள். அடுத்தது வந்து ஏன் சார் மக்கள் குடிக்கிறாங்க, இவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோ பிரச்சனை வரோன்றாங்க, ஏன் சார் மதுவை நாடுகிறார்கள் அப்படின்ற கேள்வி கேட்கலாம். நியாயமான கேள்வி. ஒரு சர்வே பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரு சர்வே பண்ணுங்க, ஒரு கேள்வி கேங்க, ஏன் சார் குடிக்கிறீங்க அப்படின்னு கேளுங்களேன். அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் என்னன்னா, முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, குடித்தா அது செலிப்ரேட் பண்ணுறது நல்லா இருக்குது சார், அதாவது ஒரு கொண்டாட்டமாக இருக்குது சார், ஒரு சந்தோஷமாக இருக்குது சார், உற்சாகம் கொடுக்குது சார், அதனால் குடிக்கிறேன் சார்ன்னுவாங்க. அந்த ஒரு 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 நல்ல விஷயம் நடக்குது வாழ்க்கையில். வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கஷ்டமான சப்ஜெக்டில் படித்து பாஸ் பண்ணிடுறாருன்னு வச்சுங்க, அவர் வந்து செலிப்ரேட் பண்ணுறோன்றாரு, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வாப்பா நம்ம வந்து ஒரு பார்ட்டி வச்சுக்கலான்னா, குடி இல்லாமல் அந்த பார்ட்டி இருக்காது. ஏன்னா அந்த குடித்தா அந்த சந்தோஷம் ஒன்றும் அதிகமாகும்னு நினைக்கிறாங்க. அந்த வந்து இன்ஹிபிஷன் குறையிறது, நல்லா ஃப்ரீயாக பேசலாம், ஒருத்தர் கலாய்ச்சிக்கலாம், அது எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ அதுக்காக போய் குடிப்பாங்க. அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து நம்மளுடைய தயக்கத்தையும் கட்டுப்பாடையும் கொஞ்சம் தளர்த்துது இல்லை குடி. ஒரு டென்ஷனாகவே இருப்பார், எது இருந்தாலும் ஒரு அளந்து பேசுவார், அவர் 2 பெகு உள்ளே போனோன்னு ஃப்ரீ ஆகிடுவார். ஃப்ரீ ஆகிட்டு அந்த தயக்கமெல்லாம் போயிடும், அந்த இனிபிஷன்லாம் போயிடும், ஜாலியாக இருப்பார், நிறைய ஜோக் அடிப்பார். அதுவும்
ஒரு காரணம்ன்றாங்க. குடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது சார், நல்லா என்ஜாய் பண்ணுறேன் சார், நல்ல ஜோக்கெல்லாம் அடிக்கிறேன் சார் அப்படின்வார். அது ஒரு காரணம். அப்புறம் வந்து இன்னொரு குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை சார், அதனால் குடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வருது சார், குடி வந்து வாழ்க்கை பிரச்சனைனால குடிக்கிறேன் சார், அதை சமாளிக்க முடியும் சார் குடித்தா, எப்போது ஒரு வாட்டி குடித்தாலும் அந்த ஒரு சில மணி நேரங்கள் வந்து அந்த பிரச்சனைலாம் மறந்துட்டு ஃப்ரீயாக இருக்கேன்ல, அதனால் குடிக்கிறேன் சார்னுவாங்க. அடுத்த ஒரு முக்கியமான காரணம் வந்து, எனக்கு ஒரு 15 ஃப்ரெண்டு சார், அதில் 14 பேரும் குடிப்பாங்க சார். நான் மட்டும் எப்படி சார் குடிக்காமல் இருக்கிறது? அவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து ஜாலியாக இருப்பாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க, சிரித்து பேசுவாங்க, சினிமாவுக்கு போவாங்க. நான் மட்டும் வந்து குடிக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது சார். அந்த குரூப்பில் இருக்கணும் சார் நான். அதனால் அந்த குரூப் நாமுக்கு நம்ம வந்து நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நண்பர்கள்லாம் குடிக்கிறாங்க, அதனால் அந்த குரூப்பில் நான் இருக்கணும். அந்த குரூப்லேயே எனக்கு வந்து அங்கீகாரம் வரணும். நானும் குடித்தாதான் அவங்கள என்ன அக்செப்ட் பண்ணுவாங்க. நல்லா குடிக்கிறான் மச்சான் அப்படின்வாங்க. அதனால் நான் போய் குடிக்கிறேன் அப்படின்வாங்க. அப்புறம் பொழுதுபோக்காக சார் ஈவினிங் உட்காந்துருந்தேன் சார், ஒரு போர் அடிச்சது, டிவிலையும் ப்ரோக்ராம் அவ்வளோ பிடிக்கல, சரி 2 பெக்கு போடலான்னு நினச்சேன் சார், 2 பெக்கு போட்டு ஒரு ஆம்லெட் சாப்பிட்லான்னு நினச்சேன் சார். பொழுதுபோக்கு சார். அடுத்தது மன அமைதிக்காக குடிக்கிறேன்னு வாங்க சார், மனசில் ஒரே பிரச்சனை சார், ஒரே வீட்டில் ஒரே ப்ராப்ளம் சார், அதனால் மன அமைதி ஏன் போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு தீர்வு காணாமல் ஷார்ட்கட்டில் போயிடுவாங்க. ஷார்ட்கட்டில் போடுறதால மன அமைதி போன காரணம் சரியாகாது, அது அப்படியே தான் இருக்கும், அது ஒன்றும் அதிகமாகும், மன அமைதி ஒன்றும் கெடும். இருந்தாலும் ஷார்ட்கட்டில் போய் இதை வந்து ஒரு டெம்பரவரி ரிலீஃப் மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களே ஏமாற்றிக்குவோம். இதெல்லாம் ஏன் ஒருவர் மதுவை நாடுகிறார்ன்றதுக்கு காரணங்கள், பல காரணங்கள் இருக்குது. முக்கியமான ஒரு 5 காரணம் இப்போ சொன்னேன். அடுத்த 2 டாபிக் வந்து மது விலக்கை பற்றி பேச போகிறோம். மது விலக்கினால் ஏற்படும் நன்மைகள். அடுத்த ஒரு முக்கியமான வந்து தமிழ்நாடு நன்மை என்னன்னா, ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் 100%. எங்கேயுமே ட்ரிங்க் கிடையாது, யாரும் எதுவும் வாங்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டோம்னு வச்சுங்களேன். அதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் பார்க்கலாம். சமுதாயத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாகுன்றாங்க. முதல்ல அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். குடி இன்ஹிபிஷன் குறைக்கிறதால, அந்த கட்டுப்பாடை குறைக்கிறதால அது எந்த லெவலில் வேணால் போகலாம் பெண்களை பார்த்து. இப்போ ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்காருன்னா, குடிக்காத போது பெண்களை பார்த்து எதுவுமே பேச மாட்டார், அந்த பக்கமே திரும்ப மாட்டார். குடிச்சிட்டாருன்னா அதை பொறுத்து இன்ஹிபிஷன் குறையத்தால பெண்களை டீஸ் பண்ணலாம், ஈவ் டீசிங் அதிகமாகலாம். குடியினால் குடிச்சிட்டு அங்கங்கே கேங்க நின்று கலாட்டா பண்ணலாம். அது இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போனோன்னா பாலியல் குற்றங்கள் வரலாம். ஆகையினால மதுவிலக்கு வந்தால் பெண்கள் சேஃபாக இருப்பாங்க. பெண்கள் வந்து வெளியே போகிறதுக்கு வந்து சேஃபாக இருக்கும்னு நினைப்பாங்க. யாரும் குடிச்சிட்டு வந்து நம்மளை கலாட்டா பண்ண போகிறதில்ல, குடிச்சிட்டு வந்து நம்மக்கிட்ட வந்து நம்மளை வந்து கற்பழிப்போ இல்லை நம்மளை வந்து செக்ஷுவலாக வந்து அசால்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய நன்மை. குடும்ப வன்முறைகள் குறையுன்றாங்க. முதல்ல சொன்னேன் இல்லையா, டொமஸ்டிக் வயலன்ஸ்னு, அது டிராஸ்டிக்காக குறையும். குடி இல்லைன்னா குடும்பத்தில் அந்த ஒரு அமைதி இருக்கும், குடும்பத்தில் ஏற்படுற அந்த சண்டை சச்சரவுகள் குறையும். குடிய நோயாளி குடியை விட்டுட்டாருன்னா அவருடைய அந்த கோவம், அந்த அக்ரெஷன், மனைவி போய் அடிக்கணுன்ற எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஆகையினால குடும்ப வன்முறைகள் குறையும் மதுவிலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா. பொருளாதாரத்தில் முன்னேற்றம், ஏற்கனவே சொன்ன மாதிரி சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரும். சாலை விபத்துகள் குறையும், அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நிறைய விபத்துகள் குடியினால் வருதுன்னு சொல்கிறேன். குடிச்சிட்டு போதையில் ஓட்டும் போது அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் குறைஞ்சிரும். ரிஃப்ளெக்ஸ் குறையத்தால் டக்குன்னு பிரேக் போட முடியாது. அது மாதிரி பல வகையான காரணங்களால் விபத்துகள் வருது. அந்த விபத்துக்கெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். குற்றங்கள் குறையும். சமுதாயத்தில் ஏற்படுற குற்றங்கள், குடி சம்பந்தப்பட்ட குற்றங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். என்ன சொன்னேன் இல்லையா, குடிச்சிட்டு போய் அடிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு. குடிக்காமல் இருக்கும் பொழுது அந்த இம்பல்ஸ் இருக்காது, அந்த அக்ரெஷன் இருக்காது, அந்த வேகம் இருக்காது, அந்த ஆக்ரோஷம் இருக்காது. இதெல்லாம் சமுதாயத்தில் வர சில நன்மைகள். அடுத்தது வந்து சமுதாயத்தில் இருக்கிற குடி சார்ந்த நோய்கள் குறையும். அல்சர் குறைய ஆரம்பிச்சிடும், மஞ்சாக்காமால குறைய ஆரம்பிச்சிடும், ரத்த வாந்தி எடுக்கிறவங்க குறைஞ்சிரும், வலி போகிறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிரும். பல வகையான நோய்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும், குடி சார்ந்த நோய்கள். இந்த நோய்கள் குறையிறதால கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது, மருத்துவ செலவினங்கள் குறையும். இப்போ குடிநோயாளி வந்து உடம்பு சரியில்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவார். அவருக்கு இருக்கிற 4-5 பிரச்சனைகள் வந்து அவங்க தான் மருந்து கொடுக்கணும், ஃப்ரீயாக மருந்து கொடுக்கணும். இது வந்து குறையுன்றாங்க. அதனால் செலவினங்கள் குறையும். ஜனத்தொகையில் இருக்கிற எல்லா குடி சார்ந்த நோய்களும் குறைஞ்சி இல்லாமல் போகிறதால மருத்துவ செலவினங்கள் குறையும். இண்டிவிஜுவலுக்கும் செலவினங்கள் குறையும், கவர்மெண்ட்டுக்கும் அது குறையும் அப்படின்றாங்க. சட்ட ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, பெரிய ஒரு கேதரிங் இருக்குது, அதில் ஒரு 4 பேர் குடிச்சிட்டு வந்து கலாட்டம் பண்ணுவாங்க, இன்ஸ்டிகேட் பண்ணலாம்,
வயலன்ஸை, அந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. பெரிய வந்து ப்ரொசஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலேன், யாரோ ஒருத்தர் ஒரு ப்ரொசஷன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அதில் ஒரு நிறைய பேர் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அதனால் நிறைய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரலாம், நிறைய வந்து அன்ரூலி பிஹேவியர் இருக்கலாம், அதெல்லாம் குறைஞ்சிரும், அதெல்லாம் இல்லாமல் போயிடும்ன்றாங்க. உற்பத்தி திறன் அதிகமாகன்றாங்க. முக்கியமாக பிரச்சனைகளோடு குடிக்கிறவங்க, குடிக்கு அடிமையானவங்க, குடிநோயாளிகள் வேலை திறன் குறையிறதால உற்பத்தி குறையும். பட் அதை நிறுத்துறதால குடி இருக்கவே கூடாதுன்னு மதுவிலக்கு கொண்டு வந்துட்டோன்னா அந்த உற்பத்தி திறன் அதிகமாகும், அவங்களால சரியாக வேலை செய்ய முடியும், கரெக்ட் டைமுக்கு வேலை போவாங்க, கான்சன்ட்ரேஷன் இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஜென்ரலாகவே ஸ்டேட்டுடைய சுகாதார நிலை உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மது விலக்கினால் ஏற்படும் சில நன்மைகள், தனி மனித நன்மைகள், சமுதாய நன்மைகள். அடுத்தது வந்து மது விலக்கினால் ஏற்படும் பிரச்சனைகள் பார்ப்போம். சரி சார், இவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறீங்க, அப்போ நாளைக்கே பண்ணிடலாம் சார் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மது விலக்கில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்துருவோம். ஸோ தனி மனித பிரச்சனைகள் என்ன? ஒரு வருத்தம், நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நியூ இயர் குடிப்பேன் சார், அதோடு விட்டுருவேன், அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். இப்போ வந்து மதுவில் கொண்டு வந்து அதை நிறுத்திட்டாங்க சார், அந்த ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் அந்த சந்தோஷத்துக்கு எடுத்துட்டாங்க சார் அப்படின்ற வருத்தம். டிஃப்ரெண்ட் லெவலில் மாதத்துக்கு ஒரு தான் குடித்தேன், நான் யாரையும் போய் கலாட்டா பண்ணேன்னா, யாரையும் அடிச்சேன், எதுவும் கிடையாது, வீட்டில் தான் குடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸில் கூப்பிட்டு வச்சு, அது வேண்டான்னு சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு தனி மனித வருத்தம் அந்த மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். இந்த சோஷியல் ட்ரிங்கர் எல்லாருக்குமே ஒரு ஒரு ஏதோ கட்டுப்படுத்திட்ட மாதிரி இருக்கும். அதை வந்து ஸ்டேட்டு நம்மளை வந்து கட்டுப்படுத்திடுச்சு, நம்மளுடைய உரிமையை பறிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி என்ன இருக்கும்பொழுது அடுத்த ஸ்டெப்பு வந்து குடியை தேட ஆரம்பிப்பாங்க. மதுவிலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், மது கிடையாது எங்கேயுமே, ஆனால் மனசு ஆசை மட்டும் இருக்கே, அந்த அவா இருக்கு, அந்த ஏக்கம் இருக்கு, அந்த ஏங்குதல் இருக்கு, அதனால் என்ன பண்ணுவாங்க, குடி எங்கே இருக்குன்னு போய் பார்ப்பாங்க. நான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், அந்த ஏரியாவில் விற்கிறாங்களாமே, ஏதோ தெரியாமல், கவர்மெண்ட் தெரியாமல் ரகசியம் விற்கிறாம, அங்கே போய் பார்க்கலாமா அப்படின்னு தோணும். அதை போய் வாங்கி குடிச்சிடுவாங்க. கள்ளசாராயம் இருந்தால் அதையும் வாங்கி குடிச்சிடுவாங்க, அந்த போதை வேணுன்றதால. இது முக்கியமாக நிறைய வந்து பிரச்சனைகள் குடிக்கிறவங்க குடிநோயாளிக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் குடி பழக்கம் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி சில சமயம் அதை தேடி போக ஆரம்பிக்கலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் ஆல்கஹால் எங்கேயுமே விற்கலை, அதை போய் வாங்கினா வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் குடிக்கு பதிலாக வேறு எதாவது பண்ணலாமா அப்படின்னு தோணும். கஞ்சா சாப்பிடுவோமா, கஞ்சா சில இடத்துல கிடைக்குது, அங்கே போனால் கிடைக்குது, அது கேட்டால் அது வாங்கி சாப்பிடுவோமா, ஹெராயின் சாப்பிடுவோமா, கொக்கைன் சாப்பிடுவோம் அப்படின்ற போதையை தேடுவாங்க. எந்த வகை அந்த போதை கிடைக்குதோ அதை போய் நாடிடுவாங்க. சரி குடி இல்லை, சரி நம்ம வந்து போதை மருந்து சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். ஒரு சில பேர் அந்த மாதிரி பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கலாம் மதுவிலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதால. குடி கிடைக்கலான்னு சில பேருக்கு டிப்ரெஷனாக வந்துடும், சோகம் ஆகிடுவாங்க, என்ன இது வாழ்க்கை குடி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. மன உளைச்சல் வரலாம் ஜனங்களுக்கு, ஒரு ஆதங்கம் இருக்கலாம், நம்ம நியாயமான ஆசை தானே, இதை போய் வேண்டான்னு சொல்கிறாரு அப்படின்ற ஒரு பரவலான எண்ணங்கள் வரலாம். குடி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுவிலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். இனிஷியல் பீரியட் என்ன ஆகும்னா, குடி நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சடனாக குடியை நிறுத்தத்தால் பல வகையான விளைவுகள் வரும். விட்ராயல் எஃபெக்ட்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி விளைவுகள் வரும். அதனால தான் மதுவிலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக போட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக வரி மூலியமாக வர வருமானம் குறையும் அரசுக்கு. குடி பாட்டிலுக்கு எக்ஸைஸ் டியூட்டி அது போடுறாங்க, அது இல்லாமல் பல வகையில் குடி சார்ந்த வருமானங்கள் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு, அந்த வருமானங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் மதுவிலக்கு அமல்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும், பல வகையான விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும், அடிக்ஷன் சென்டர்ஸிங் கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதுக்கு தனியாக ஒரு போலீஸ் ஃபோர்ஸை போட வேண்டியதாக இருக்கும், பல வகையான செலவுகள் இருக்குது, அந்த செலவுகள் அதிகமாகும். அதே நேரத்தில் வருமானம் குறைஞ்சிரும் கவர்மெண்ட்டுக்கு. இது ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் கொண்டு விட்டுரும். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் வந்து குடிப்பழக்கிறவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும், என்ன நல்லா தான் குடிச்சிட்டு இருந்தோம், எப்போ தான் குடிச்சிருந்தோம், ஒரு ப்ராப்ளம் கிடையாது, இது போய் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அந்த அதிருப்தி எல்லா லெவலையும் இருக்கும். இண்டிவிஜுவல் சாதாரண வேலை செய்கிறவங்களும் இருக்கும், கொஞ்சம் உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களும் இருக்கும், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுக்கும் இருக்கும், போலீஸில் இருக்கிறவங்களும் இருக்கும். இந்த அதிருப்தி வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் கொஞ்சம் வெளியே வரலாம் அப்படின்றாங்க. அவர் ஒரு ஒரு பிடிப்பு இல்லாமல் மதுவிலக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அமல்படுத்துவாங்க, அது சில பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் அப்படின்றாங்க. அடுத்தது முக்கியமான பிரச்சனை வந்து கள்ள சாராயம். எப்போ ஒரு பொருள் இல்லைன்னு சொல்கிறோமோ அதுக்கு சப்ஸ்டியூட் வர ஆரம்பிச்சிடும். அது வந்து மனித இயல்பு, செய்யாதேன்னா செய்யணும்னு தோணும்,
அதெல்லாம் அது சாப்பிடாதானே சாப்பிடுன்னு தோணும். குழந்தைலேருந்து பெரியவருக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் உண்டு. அப்படி தானே ஆதாம் ஏவாளுக்கு வந்து அது ஆப்பிளை சாப்பிட வேணான்னு சொன்னாங்க, போய் சாப்பிட்டாங்கல்ல. அதே மாதிரி அது வந்து நேச்சர். அந்த நேச்சரில் என்ன ஆகும், எங்கேயாவது குடி இருக்கான்னு பார்ப்பாங்க. அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் சம்பாதிக்கலான்னு கள்ளச்சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ கள்ளச்சாராயம் வந்து ஹியூஜ் ப்ராப்ளம். ஒரு மதுவிலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா கள்ளச்சாராயம் வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. அதுக்கு பிளான் பண்ண வேண்டியதாக, அது எப்படி மேனேஜ் பண்ணணும் பிளான் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அடுத்தது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை. குடியை சார்ந்த சில இண்டஸ்ட்ரீஸு, சில பிஸ்னஸஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸ்ஸு, அந்த இண்டஸ்ட்ரியில் பாதிப்பு வரத்தால் வேலையின்மை வரலாம் அப்படின்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டாஸ்மாக் ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், 5000 கடைகள் இருக்குது தமிழ்நாடு முழுக்க. மதுவிலக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா இந்த கடைகள்லாம் மூடி ஆகணும், கம்ப்ளீட்டாக முடியணும். இந்த கடைகள் எல்லாத்தையும் மூடணுன்னா அதில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை போயிடும். அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க, இருந்தாலும் வேலை போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பிரச்சனை. அது இல்லாமல் குடியை சார்ந்த சில பிஸ்னஸ்ஸு, சில இண்டஸ்ட்ரி இருக்குன்னு சொல்ல இல்லையா. ரெண்டு முக்கியமானது வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரி, அடுத்தது ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி. டூரிசம் இண்டஸ்ட்ரின்னு நான் சொல்கிறது வந்து நம்ம டூர் போகிறோம் இல்லையா, இங்கே லோக்கலாகவே போகிறோம், இங்கேருந்து காஷ்மீர் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம் இல்லையா. அதை ஆர்கனைஸ் பண்ணுற டூர், அந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணுற பிஸ்னஸஸ், இது ஒரு குரூப்பு. அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா. ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ஹோட்டல்ஸ், டூரிஸ்ட் வந்து தங்குறாங்க இல்லையா, அந்த ஹோட்டலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, ரன் பண்ணுறது, அந்த டூரிஸ்ட்டுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குறது, அது ஒரு இண்டஸ்ட்ரி. இது ரெண்டுமே குடியை ஓரளவுக்கு ரிலேட்டடாக இருக்கும்ன்றாங்க. எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ டூரிசம், இப்போ வந்து நம்மளுக்கு வர டூரிஸ்ட் வந்து கணிசமான பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வரவங்களா இருப்பாங்க. இந்தியாவை தேடி வரோம், தாஜ்மஹாலை பார்க்கணும், மகாபலிபுரத்தை பார்க்கணும், கன்னியாகுமரி போகணும் அப்படின்ட்டு வரவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து குடி வந்து ஒரு சோஷியல் ஃபினாமினன். அங்கே வந்து முக்கியமாக மேலை நாடுகள், அமெரிக்கா, யூரோப் இந்த பக்கம் தான் வரவங்களுக்கு அவங்களுக்கு பழக்கப்பட்டிருப்பாங்க. குடி வந்து ஒரு சோஷியல் ஃபேப்ரிக்கில் இருக்கிற ஒரு விஷயம். வீக்கெண்ட் ஆனால் போய் பாரில் உட்காந்துட்டோ இல்லை கிளப்பில் உட்காந்துட்டோ குடிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன். அப்படிப்பட்டவங்க ஹாலிடேக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் எங்கள் ஊரில் வந்து மதுவிலக்கு இருக்குப்பா, நீங்கள் வந்தால் குடிக்கக்கூடாது அப்படின்னா வாங்கன்னு சொன்னீங்கன்னா வரமா போயிடுவாங்க. அதனால் அந்த வருமானம் குறையும். அதே மாதிரி ஹோட்டல்ஸில் பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது, எல்லாத்துலேயும் இப்போ வந்து குடி வந்து ஒரு அங்கமாயிடுச்சு. பெரிய ஒரு போர்ட் மீட்டிங் நடக்குது, அதில் ட்ரிங்க் வருது. ஹோட்டல், ஒவ்வொரு ஹோட்டல்லையும் பார் இருக்குது, ஹை லெவல் பார் இருக்குது, மற்ற லெவல் பார் இருக்குது, எக்ஸ்பென்சிவ் பார்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே மூட வேண்டியதாக வரும். அதனால் சில பிரச்சனைகள், வேலையின்மை வரலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், பக்கத்தில் எல்லா ஸ்டேட்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஃப்ரீயாக ஆல்கஹால் கிடைக்குதுன்னா அதனால் வேறு சில பிரச்சனைகள் வரலாம். ஒரு காலத்தில் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஆல்கஹால் கிடைச்சிது, நம்ம ஊரில் நான் சொல்லுறது 1960s அந்த வாக்கில். நம்ம ஊரில் ட்ரிங்க் இருக்காது, ட்ரிங்க் வாங்கவே முடியாது எங்கேயுமே. அப்படி என்ன பண்ணுவாங்க, பாண்டிச்சேரிக்கு போய் சாப்பிட்டு வருவாங்க, இல்லைன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் போட்டு வந்து டோல்கேட் போட்டு அதை வந்து செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்படலாம். ஸோ மற்ற மாநிலங்களில் குடி ஃப்ரீயாக கிடைக்குது, நம்ம ஊரில் இல்லைன்னா அதனால் வர பிரச்சனைகள் சிலது உண்டு. அப்புறம் கள்ளசாராயத்தில் வரும் மரணங்கள் ரொம்ப பெரிய விஷயம். அதாவது ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்ப்போம், கள்ளசாராயம் வந்து 50 பேர் இறந்துட்டாங்க, 20 பேர் இறந்துட்டாங்க. அதை பற்றி ஒரு 2 வாரம் பயங்கரமாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், அது பண்ணுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகிடும். அந்த மாதிரி மரணங்கள் வந்து சமுதாயத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும், அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய இடையூறாக இருக்கும். அது ஒரு பிரச்சனை. அப்புறம் சட்டங்கள், எந்த ஒரு சட்டம் போட்டாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதில் சில கரப்ஷன்ஸ் வரலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் மெனி ஃபேக்டர்ஸ். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அதிகாரிகள், அதை வந்து அது ஒத்துப்போகாத மக்கள், இவங்கெல்லாம் வந்து சில வழியில் அதை வந்து பைபாஸ் பண்ண முடியுமான்னு நினைப்பாங்க. அதனால கரப்ஷன்ஸ் வரலாம். ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஏழைகள் பணக்காரர்கள் அந்த ஏற்றத்தாழ்வு ஒன்று அதிகமாகிடும்ன்றாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் மதுவிலக்கு, ஏழைகளுக்கு வேறு வழி கிடையாது, போனால் போலீஸ் பிடிச்சி எதோ ஆகிடும், கையில் காசு கிடையாது, அதனால் அவர் விட்டுருவார். பட் பணக்காரர்கள் அப்படி சொல்ல முடியாது. சில பேர் வந்து நிறைய பணம் வச்சுட்டு அதனால் எப்படியாவது மேனேஜ் பண்ணி ஒரு ட்ரிங்க்கை வர வச்சிடலாம், இல்லை வந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி போய் குடிச்சிட்டு வந்தெல்லாம் குடிச்சிட்டு வருவாங்க. அதனால் அந்த ஏற்றத்தாழ்வு ஒன்று அதிகமாகும், கேப் அதிகமாகும். ஏழைகளுக்கு, பணக்காரர்கள் குடிக்கிறார்கள் பார்க்கும்போது ஆதங்கம் அதிகமாகும், மன உளைச்சல் அதிகமாகும். இதெல்லாம் மதுவிலக்கினால் ஒரு நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்.
ஸோ 5 டாப்பிக்கில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். மதுவிலக்கு அவசியமானதுக்கு முதல்ல வந்து குடிநோயால் வர பிரச்சனைகள் சொன்னேன். அப்புறம் வந்து குடி பழக்கத்தால் வர பிரச்சனைகள் சொன்னேன். அதுக்கப்புறம் ஏன் மக்கள் குடியை நாடுகிறார்கள் சொன்னேன். அதுக்கப்புறம் மதுவிலக்கினால் வரும் நன்மைகள் சொன்னேன். கடைசியாக மதுவிலக்கினால் வரும் பிரச்சனைகள்னு சொன்னேன். இந்த 5 டாப்பிக்கையும் நம்ம வந்து யோசிக்கணும். இந்த 5 டாப்பிக்கை நம்ம அலசணும். அலசி நிறைய கருத்துக்களை கேட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண முடியும் ஒரு மதுவிலக்கு அவசியமா இல்லையா அப்படின்னு. சரி, இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. பெரிய கேள்வி, இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான கேள்வி வந்து மதுவிலக்கு அவசியமா? யோசிங்க. இப்போ நிறைய விஷயம் நான் சொல்லிட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், பர்சனலாக சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் யோசிங்க, மதுவிலக்கு அவசியமா இல்லையான்னு யோசிங்க. கமெண்ட்டில் போடுங்க உங்கள் ஐடியாஸு, உங்கள் எண்ணங்கள், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து 2வது பாகம் எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து மதுவிலக்கு அவசியமான்ற கேட்குற ஒரு எபிசோட். இதனுடைய பதில் வந்து 2வது எபிசோடில் சொல்கிறேன். நண்பர்களே, அடுத்த எபிசோடு 144வது எபிசோடில் மதுவிலக்கு சாத்தியமான்ற கேள்விக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்க போகிறோம். இது முடியுமா? மது ப்ராஹிபிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? அதை பற்றி என்னன்னு பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.